நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்தது நடக்கும். அந்த காலம் வந்து விட்டது. இதற்காகத்தானே இத்தனை நாட்களாய் இத்தனை பிடிவாதத்தோடு என்னிடம் அன்பு சண்டையிட்டாய். என் மீது உண்மையான பக்தியும் உண்மையான பாசத்தையும் வைத்து என் மனதை வென்று விட்டாய். உன் சுயநலமற்ற வேண்டுதல் என்னுடன் வந்து சேர்ந்தது. உன் அப்பாவிடம் நீ போட்ட செல்ல சண்டைகளும் உன் குழந்தைத்தனமான பிடிவாதமும் எனக்கு மிகவும் பிடித்தது. அதனால் தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்வு இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருளில்தானே. தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளர்ந்து வீசியவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் மனம் உடைக்கப்படும். ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய், செதுக்கப்படுகிறாய். அதனால் உன் வலிகளும் அந்த வலியை கொடுத்தவர்களுக்கும் நன்றி கூறி புன்னகையுடன் ஏற்று கடந்து செல். என் அன்பு குழந்தையே, உன் ஆசைகள் எல்லாம் நிராசையாகவும் கனவுகளாக போய்விட்டது என்று கவலைப்படாதே. நிச்சயம் ஒரு நாள் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அதற்கு இன்னும் வெகு நாட்கள் இல்லை, சில காலங்களே உள்ளது. அதுவரையில் பொறுமையோடு காத்திரு. உனக்கான நேரம் வரும்பொழுது உன் வேண்டுதல்கள் வலுப்பெற்று ஒவ்வொன்றாக பலிக்கத் தொடங்கும். எங்கே நீ காயப்படுகிறாயோ அங்கேதான் உன் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. உன் வாழ்க்கை கற்பிக்கும் பாடத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய். அதுவே உனக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, கதறி அழுகவும் முடியாமல், கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி எத்தனை இரவுகள் நீ கடந்திருக்கிறாய். அந்த நாட்கள் எல்லாம் இப்பொழுது மாறப்போகிறது. உன் அப்பா உன்னை தேடி வந்த இந்த நொடி உன் அனைத்து கஷ்டங்களும் தீரப்போகிறது. நீ கவலைப்படாமல் இரு. என் அன்பு குழந்தையே, என் முழு நேர சிந்தனையும் உன்னை பற்றித்தான் இருக்கிறது. உன்னை பற்றி உன் அப்பா நான் சிந்திக்காமல் வேறு யாரு சிந்திப்பார்? உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. நீ யாருக்கும் பாரமாய் இல்லை என்று சந்தோஷப்படு. நிச்சயம் ஒரு நாள் இந்த ஏமாற்றங்களும் ஏக்கங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. விரைவில் உன் வேண்டுதல்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தத்தில் தத்தளிக்க செய்வேன். சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடப்பது தான் சாகசங்களுக்கு வழிவகுக்கும். கால சிறந்த சாமர்த்தியமான செயல்களும் சுயநலம் நிறைந்த உலகில் சாமர்த்தியமாக இருக்க பழகிக்கொள். நான் இருக்கிறேன், எதற்கும் கவலை கொள்ளாதே. அனைத்தும் நான் பார்த்து கொள்கிறேன். ஆகவே நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.